மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று இல்லை, திமுக கூட்டணின்ற ஒன்று இல்லை அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணின்ற ஒன்று இல்லவே இல்லை தானே சார் சண்முகம் அவர்கள் பேசுறத பார்த்தா? இந்தியா கூட்டணின்னு ஒன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று கிடையாது, திமுக கூட்டணின்ற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் தொகுதி பங்கீடு தான் அது. ஆனால் வீரபாண்டியன் வந்து இது கூட்டணின்றாரு. திமுக கூட்டில் இருந்து எப்படி விசிக ஆதரிப்பார் இவர்? இது டிவிக்கு ஆதரிப்பார். சண்முகம் தெளிவாக பேசுறாருங்க, கூட்டணி எதுவும் இல்லைன்றாரு. மு வீரபாண்டியனுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. எப்படி அது? அதனால சண்முகம் அவர்கள் சொல்றது தான் கரெக்ட். இந்தியா கூட்டணி என்ற ஒன்று எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டில் உருவாகும், இப்போ உருவாகிருக்கு, அவ்வளோதான். திமுக பதிலுக்காக காங்கிரஸும், காங்கிரஸ் பதிலுக்காக திமுகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? பதில்னு இல்லைங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதில் வந்து சோனியா காந்திக்கு எப்படியாவது திமுகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக தெரிகிறது. பட் இப்போ அது காலம் கடந்து போயிடுச்சு. தவேக்காவோட சேர்ந்து நீங்கள் 5 மந்திரிங்களை உள்ள 2 மந்திரிங்களை வாங்கிட்டு அமைச்சரவைக்குள்ளே போன பிறகு நிச்சயமாக வந்து பேக் டு பவிலியன் கிடையாது.